நிலா இந்த பாரு. திருமதி ஆண்டாள் அருணாச்சலம் அவர்களின் பேரனும் திரு கண்ணன், திருமதி மாதவி அவர்களின் புதல்வனும் ஆகிய திருநிறைச்செல்வன் கே ஆகாஷ் என்கிறவரனுக்கும், திரு சண்முகம், திருமதி லக்ஷ்மி அவர்களின் புதல்வியும் செல்வி தென்றலின் அன்பு தங்கையாகிய எஸ் நிலா என்கின்ற கன்னிகைக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயித்த வண்ணம். நிலா, அந்த பத்திரிக்கை எப்படி கொடு. பாருங்க. என்னடி இது? பொண்ணோட கல்யாண பத்திரிக்கையில பொண்ணு பேருக்கு மேல ஒண்ணு பொண்ணோட அப்பா அம்மா பேரு, இல்ல தாத்தா பாட்டி பேரு மட்டும் தான் போடுவாங்க. இது என்னது? தென்றலின் அன்பு தங்கைன்னு கொட்டை எழுதுல போட்டு விட்டுருக்காங்க. என்ன அந்தம்மா வேணும்னே தென்றல வெறுப்பேற்றதுக்காக இப்படி பண்ணிருக்காங்களா? இதுக்குதான் இந்த பத்திரிக்கை நான் வேணான்னு சொன்னேன். முதல்ல இதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வா. ஏன் இன்னும் நின்னுக்கிட்டே இருக்க லட்சுமி? எடுத்துட்டு கிளம்பு. பா ப்ளீஸ் பா, நீங்க சொல்ற மாதிரி அவங்க என்ன வெறுப்பேத்து தான் பத்திரிக்கையில என் பேரை இப்படி போட்டிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. சரி, இருந்தா இருந்துட்டு போட்டுமே, விடுங்க. என்னம்மா சொல்ற நீ? அப்பா, அந்த பாட்டி கெட்ட எண்ணத்துல இந்த காரியத்தை பண்ணிருந்தாலும் கரெக்டான விஷயம் தானே பண்ணிருக்காங்க. இந்த கல்யாண விஷயத்துல எனக்கும் நிலாவுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்தாலும் நிலா எப்பவுமே எனக்கு அன்பான தங்கச்சி தானே. இதெல்லாம் அப்படித்தானே போட்டிருக்காங்க. இருந்துட்டு போட்டும்பா. நீங்க ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகுறீங்க? வாங்க, நீங்க வாங்க, அது கொடுங்க. வாங்கப்பா, போங்க. நிலா வா, இந்த பத்திரிக்கையை எடுத்துட்டு போய் சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு வா. வீரபாகு, நீ சொந்த வீட்ல இருக்கியா வாடகை வீட்ல இருக்கியா? எனக்கெல்லாம் எங்கம்மா அந்த கொடுப்புன்னு இருக்கு. வாடகை வீட்ல தாம்மா இருக்கேன். சரி, நான் சொல்றத செஞ்சா நான் உனக்கு சொந்த வீடே கட்டித்தரேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா. அந்த தென்றலும் சாரதாவும் நிலா ஆகாஷோட கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. நான் அவங்கள வேவு பார்க்கறதுக்காக நான் மாதவியை ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஆனா அந்த விஷயத்த தென்றலும் சாரதாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இப்ப மாதவிக்கு பதிலா நீ அவங்கள வேவு பார்த்து கல்யாணத்தை நிறுத்த அவங்க என்னெல்லாம் திட்டம் போடுறாங்கன்னு எனக்கு நீ தெரியப்படுத்தணும். அவ்வளவுதானாமா? எனக்கு நீங்க சொந்த வீடே கட்டித்தரேன்னு சொல்லிட்டீங்க. இது கூட நான் செய்ய மாட்டேனா? தாராளமா செய்றேம்மா. நீங்க கவலைப்படாம இருங்க. உங்க ஆசைப்படி நிலா ஆகாஷோட கல்யாணம் நடக்கும். அதுக்கு நான் கேரண்டிமா. வீரபாகு, நீ சொன்ன வார்த்தைய காப்பாத்திட்டா நானும் சொன்ன மாதிரியே உனக்கு ஒரு இடம் வாங்கி சொந்தமா வீடு கட்டி தரேன். சரிங்கம்மா, நான் நிச்சயமா என் வாக்க காப்பாத்துவேம்மா. சொல்ல போனா நிலா உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுல உங்களை விட நான் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என்ன சொன்ன நீ? உனக்கு என்ன ஆர்வம் இதுல?
என்னதான் இருந்தாலும் நிலா என் அண்ணன் பண்ணாச்சேம்மா. அதுக்கு இப்படி ஒரு வசதியான வாழ்க்கை கிடைச்சா எனக்கும் அது சந்தோஷமான விஷயம் தானே. அதை சொன்னேம்மா. பரவாயில்ல வீரபாகு, உனக்கும் உன் அண்ணன் பொண்ணு மேல அக்கறை இருக்கத்தான் செய்யுது. இருக்காதம்மா பின்ன. நிலா என்ன அண்ணனுக்கு மட்டுமா மக? எனக்கும் மக தானேம்மா. அது சரிதான். அப்ப நான் வர்றேம்மா. யோ, என்னையா அது? இது அரை கிரவுண்ட் கூட இருக்காது போல இருக்கு. இதுக்கு போய் 30 லட்சம் ரூபா சொல்ற? வீரபாகு, என்னமோ நீ இந்த இடத்த உன் சொந்த காசு கொடுத்து வாங்குற மாதிரி ரேட்டெல்லாம் கராரா கேட்டுக்கிட்டு இருக்க. இது உனக்கு ஓசில தானே கிடைக்க போகுது. பணம் அந்த ஆண்டாளம்மா தானே கொடுக்க போறாங்க. அப்புறம் என்ன? யோ, அப்படி இல்லையா? ஆண்டாளம்மா கேட்டா இந்த இடத்த நீ 40 லட்சம்னு சொல்லு. புரோக்கர் கமிஷனா நான் உனக்கு 3 லட்சம் ரூபா தரேன். மீதி 7 லட்சத்தை நான் எடுத்துக்கிறேன். அடப்பாவி, இந்த இடமே உனக்கு ஓசில தானே வரப்போகுது. இதுல ஒரு உள்குத்தா? பயங்கரமான ஆளியா நீ. யோ, தேவையில்லாமலாம் நீ பேசாத. உனக்கு நீ கேட்டதோட புரோக்கர் கமிஷன் அதிகமா கிடைக்குது இல்ல? அப்புறம் என்ன? நான் சொல்ற மாதிரி முடிச்சு கொடுத்துரு. சரியா? நான் முதல்ல லேண்ட் ஓனர்கிட்ட பேசுறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த ஆண்டாளம்மாவை பாத்துருவோம். சரியா? நான் வரேன். தென்றல், அது உங்க சித்தப்பா தானே? 10 பைசா செலவு இல்லாம சென்னையில சொந்த வீடு கட்ட போறேன். வீரபாகு, உண்மையிலே கில்லாடி தான்டா. ஆமா அத்தை, அவர் இங்க என்ன பண்றாருன்னு தெரியலையே. வாங்க அத்தை, என்னன்னு கேட்கலாம். சித்தப்பா. அட வாமா. என்ன வருங்கால மாமியாரும் மருமகளும் ஜோடியா காய்கறி வாங்கிட்டு போறீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன இந்த ஏரியால? அதுவா, இந்த இடத்த நான் வாங்கலான்னு இருக்கேம்மா. சித்தப்பா என்ன சொல்றீங்க? இந்த ஏரியால லேண்ட் என்ன விலைக்கு போகுதுன்னு தெரியுமா? 30-40 லட்சம் இருக்கும். என்னமோ அசால்ட்டா வாங்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க. அவ்வளவு பணத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஏமா, உன் சித்தப்பன் இடம் வாங்க போறேன்னு சொன்னா சந்தோஷப்படுவியா? அதை விட்டுவிட்டு இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க? அது இல்ல சித்தப்பா, உங்களுக்கு அவ்வளவு பணம் எப்படின்னு தான். எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஆளாமா இல்ல. அதெல்லாம் ஒரு பெரிய சோர்ஸ்மா. இந்த இடத்த வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, இதுல வீடு கட்டுறதுக்கும் பணம் தரேன்னு சொல்லிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கே, யாருங்க அந்த பாரிவள்ளல்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குமா? சரி தென்றல், நான் உன்னை பத்தி ஒன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? என்னது? இல்ல, நீ நிலாவோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கியாமே. எதுக்குமா உனக்கு இந்த வேண்டாத வேலை? நீ தான் இந்த அம்மாவோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவாகி போச்சு. நிலாவாவது ஆண்டாளம்மா பேரன் ஆகாஷ் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வசதியா வாழ்ந்துட்டு போகட்டுமே. அதுல உனக்கு என்ன வயிற்றுச்சல்? இப்ப புரியுது சித்தப்பா, உங்களுக்கு இந்த இடம் வாங்க யாரு ஸ்பான்சர் பண்ண போறாங்கன்னு. என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா அத பார்த்து சந்தோஷப்படுற ஆள் நான் தான். நான் ஏன் வயிற்றுச்சல் பட போறேன்? அப்புறம் எதுக்குமா நிலாவோட கல்யாணத்தை நீ நிறுத்த பாக்குற? அது எதுக்குன்னு உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்கல்ல, அவங்க கிட்டே கேளுங்க. வாங்க அத்தை போலாம். இவளை எப்படியாவது ஆஃப் பண்ணி நிலாவோட கல்யாணத்தை நடத்தினாதான் ஆண்டாளம்மா சொன்ன மாதிரி அவங்க நமக்கு வீடு வாங்கி தருவாங்க. ஆனா இவ அதை கெடுத்துருவா போல இருக்கு. என்ன பண்ணலாம்? அப்பா, மாத்திரை போட்டுக்கோங்க. தென்றல் வரலையா? ஏன்பா, என் கையால உங்களுக்கு நான் மாத்திரை கொடுக்க கூடாதா? என் மேல உங்களுக்கு அந்த அளவுக்கு வெறுப்பு வந்துருச்சுல்ல? உங்களுக்கு அக்காவை தான் பிடிக்கும், என்ன சுத்தமா பிடிக்கல. நானும் உங்களுக்கு பொண்ணு தானேப்பா. ஏன்பா உங்களுக்கு என் மேல அவ்வளவு வெறுப்பு? இந்த கல்யாண விஷயத்துல நான் உங்க பேச்சு கேட்கலங்கிறதுனாலயா? சாரிப்பா, என் மேரேஜ் விஷயத்துல நான் உங்களை நிறைய தடவை எதிர்த்து பேசியிருக்கேன். ஆனா அதெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தணுங்கிறதுக்காக எல்லாம் பேசலப்பா. நீங்களும் அக்காவும் பயப்படுற மாதிரி
நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. நான் கொஞ்சம் தெளிவான பொண்ணுதான்னு உங்களுக்கு புரிய வைக்கதான் நான் அப்படி பேசிட்டேன். அது தப்புன்னா நான் உங்ககிட்ட 1000 தடவை மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன்ப்பா. என்ன வெறுக்க மட்டும் செஞ்சிடாதீங்கப்பா. நீங்க என் கல்யாண விஷயத்துல நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா என் கல்யாணத்துக்கே நீங்க வர மாட்டீங்களோன்னு தோணுது. தயவு செஞ்சு அப்படி ஒரு காரியத்தை மட்டும் பண்ணிடாதீங்கப்பா. அதுக்கு பேசாம நீங்க என் கழுத்தை நெரிச்சு கொண்டுடலாம். உங்க ஆசீர்வாதத்தோட தான் என் கல்யாணம் நடக்கணும். அப்பதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க ரொம்ப நல்லவருப்பா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்க மனசை நோக்கடிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சத்தியமா என் வாழ்க்கை நல்லா இருக்காதுப்பா. என் கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு சொல்லுங்கப்பா. ப்ளீஸ் பா, வருவீங்கன்னு சொல்லுங்க. மாத்திரை கொடு. போய் படுத்து தூங்கு. குட் நைட். குட் நைட். தென்றல், என்னாச்சு? ஏன் வந்ததுல இருந்து எதுவும் பேசாம அமைதியா இருக்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. ஆண்டாள் பாட்டிக்கிட்ட இருந்து நிலாவை காப்பாத்த நாமளும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம். ஆனா இப்ப கல்யாணமே நெருங்கிடுச்சு அத்தை. இன்னும் 2 நாள்ல கல்யாணமே நடக்க போகுது. நம்மளால எதுவுமே செய்ய முடியலல்ல. என்னன்னு தெரியல. நிலா எங்க அப்பாவை கூட கன்வின்ஸ் பண்ணிட்டா. என்னங்க சொல்றீங்க? ஆமா சித்து, இத்தனை நாளா நிலாவோட கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடணும் அப்படின்னு சொன்ன அப்பாவே இப்ப பரவாயில்ல விடுமா, நிலாவோட தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடந்துட்டு போட்டோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நிலாவுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாம அப்பா இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. ஆனா நாளைக்கு அந்த ஆண்டாள் பாட்டி கிட்ட நிலா மாட்டிக்கிட்ட கஷ்டத்தை அனுபவிக்கும் போது அப்பாவால எப்படி தாங்கிக்க முடியும்னு புரியல. தென்றல், நீ ஒன்னும் கவலைப்படாத. இன்னும் கல்யாணம் நடக்கல. பொறுமையா இரு. கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணுவோம். நாம நிலாவுக்கு நல்லதுதான் நினைக்கிறோம். அதுக்காகவாது கடவுள் நமக்கு நிச்சயம் கை கொடுப்பாரு. ப்ரோ வாங்க ப்ரோ, உள்ள வாங்க. வா ஆகாஷ். அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. மா, என்னோட மேரேஜ் இன்விடேஷன். என் பாட்டியால இந்த கல்யாணத்துல உங்க 2 பேருக்கும் விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பாருங்க, என் பாட்டி எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா நான் நிலாவை உண்மையா தானே விரும்புறேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் நிலாவை கைவிட மாட்டேன். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு வெறும் வார்த்தையா இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல நிச்சயமா அதுல உண்மை இருக்குங்கிறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. ப்ரோ,
ப்ரோ, ஒரு அண்ணனா இருந்து நீங்க தான் இந்த கல்யாணத்தை முன்னாடி இருந்து நடத்தணும். சரி, எல்லாரும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. சரி, நான் வரேன் சித்து. வரேம்மா, வரேன் தண்டல். அத்தாச்சி, அத்தாச்சி, என்ன அத்தாச்சி, நீங்க 2 பேரும் தான் இருக்கீங்க? அண்ணனும் தென்றலும் எங்க போயிருக்காங்க? தென்றலும் பூரணியும் உங்க அண்ணனை ஆஸ்பத்திரிக்கு செக்கப்க்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க என்ன விஷயமா வந்தீங்களோ அதை சொல்லிட்டு உடனே கிளம்புங்க. என்னது கிளம்புறதா? என்ன அத்தாச்சி, வர வர உங்களுக்கு எங்கிட்ட பயம் விட்டு போச்சா? வரும்போது வாசல்ல கவனிச்சேன், பந்தக்காலெல்லாம் நட்டிருக்கீங்க. அந்த சடங்குக்கு கூட என்னை கூப்பிடணும்னு தோணலையா உங்களுக்கு? தோணல. என்னது தோணலையா? இந்த பாருமா, 1000 தான் இருந்தாலும் நான் உன்னோட சித்தப்பா. உன் கல்யாணத்துக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் என்னைய கூப்பிட்டு மாலை மரியாதையெல்லாம் செய்ய வேணாமா? தம்பி, சும்மா வெட்டியா பேசி வம்பு இழுக்காம என்ன விஷயமா வந்தீங்களோ அதை சொல்லிட்டு கிளம்புறீங்களா? சொல்றேன் அத்தாச்சி. அது நான் ஒரு இடம் ஒண்ணு வாங்க போறேன். அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? அதான் உங்களை தேடி வந்திருக்கேன். சீக்கிரம் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. என்ன விளையாடுறீங்களா சித்தப்பா? நாங்களே கல்யாண செலவுக்கு பணம் இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கோம். எங்க கிட்ட வந்து 1 லட்சம் கொடுங்க 2 லட்சம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா, கல்யாண செலவெல்லாம் நீங்க தான் செய்ய போறது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஆண்டாளம்மா தானே பாத்துக்க போறாங்க. அப்புறம் என்ன? செலவோட செலவா ஆண்டாளம்மா கிட்டயோ இல்ல ஆகாஷ் தம்பி கிட்டயோ பேசி நான் கேக்குற பணத்தை வாங்கி கொடுத்துட வேண்டியதானே? ஒருவேளை அவங்க கிட்ட பணம் கேட்கறதுக்கு சங்கடமா இருந்துச்சுன்னா இந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இங்க பாருங்க சித்தப்பா, இனிமே எங்க அம்மா உங்களுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க. தேவையில்லாம தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க. என்ன தாச்சி, நிலா அது இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கு, நீங்களும் அமைதியா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு கல்யாணம். இந்த நேரத்துக்கு நான் நிலாவோட ஜாதக ரகசியத்தை ஆண்டாளம்மாட்ட தெரியப்படுத்தினேன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை வராதா? என்ன தாச்சி, ஆண்டாளம்மாட்ட விஷயத்தை சொல்லிருக்குமா? ஐயோ தம்பி, உங்களை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க தம்பி. அப்ப பணத்தை ரெடி பண்ணி கொடுங்க. என்ன தம்பி புரியாம பேசுறீங்க? 1 லட்சத்துக்கு இப்ப நாங்க எங்க போவோம்? இது பாருங்க தம்பி, நிலாவோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடட்டும். அதுக்கப்புறம் எப்படியாச்சும் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க தம்பி. அதெல்லாம் முடியாத தாச்சி. போனா போகுதுன்னு உங்களுக்கு நான் இன்னைக்கு சாயந்தரம் வரையும் டைம் தரேன். அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்றதுக்கு வழிய பாருங்க. இல்லைனா இன்னைக்கு ராத்திரியே நான் ஆண்டாளம்மாவை பார்த்து விஷயத்த சொல்லிடுவேன். பணமா இல்ல நிலாவோட கல்யாணமானு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் வரேன் தாச்சி, வரேன் நிலா. நிலா, என்னடி உன் சித்தப்பா இப்படி சொல்லிட்டு போறான்? அம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இவரை எப்படி ஆஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னடி பண்ண போற? பொறுத்திருந்து பாரு. ஜோசியரே, ஜோசியரே. வாமா, நீ லக்ஷ்மி அம்மாவோட 2வது பொண்ணு நிலா தானே? ஆமா. என்ன விஷயமாமா வந்திருக்க? நீங்களும் எங்க சித்தப்பாவும் கூட்டு களவாணித்தனம் பண்ணி எங்க அம்மா கிட்ட இருந்து பணம் பறிக்கலான்னு திட்டம் போட்டிருக்கீங்களா? ஏமா, என்னம்மா நீ திடுத்துப்புன்னு இப்படி ஒரு பழி ஏமால தூக்கி போடுற? சும்மா நடிக்காதீங்க ஜோசியரே. என் ஜாதகம் தப்பா இருக்கிறதுனால வேற வழியே இல்லாம எங்க அம்மா உங்ககிட்ட எங்க அக்காவோட ஜாதகத்தை மாத்தி எழுதி கேட்டிருக்காங்க.
நீங்களும் பெரிய மனசு பண்ணி மாத்தி கொடுத்திருக்கீங்க. அப்புறம் எதுக்காக என் சித்தப்பா கிட்ட என்னோட ஒரிஜினல் ஜாதகத்தை கொடுத்து எங்க அம்மாவை மிரட்டி அடிக்கடி பணம் வாங்க வச்சீங்க? மா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. உன்னோட ஒரிஜினல் ஜாதகம் என்கிட்ட தாமா இருக்கு. அப்படியா? எங்க எடுங்க பாப்போம். எங்க வச்சேன்? என்ன கிடைச்சதா? கிடைக்கலமா. எப்படி கிடைக்கும்? நீங்க தான் அந்த நோட்டை பணத்துக்காக என் சித்தப்பா கிட்ட கொடுத்திருக்கீங்களே.